ஆக நீ என்னை பத்தி கேவலமா பேசுற. அவர்களே, நீ 100 நாள் ஜெயில் இருந்துட்டு வந்திருக்கிற, வந்துட்டு இருந்தார்ல, நீ யோக்கியமானாலா? என் மேல கேஸ் போட்டாங்க, நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டவனே நீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கின RS பாரதி சொன்னாங்க, நான் நடத்துறேன், கேஸ் நடத்துறேன். நீதிபதி சொன்னாங்க, வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்கும் போது நீங்க எங்க நடத்துறீங்கன்னு. இது வரைக்கும் நாட்டு மக்கள்கிட்ட பேசி இருக்கிறாங்க. அது மறைஞ்சு போயிருமா? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்னை பத்தி பேசியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் பண்ணியிருக்கான்னு பேசி பதிவாயிருக்குது. அதை நீக்க முடியுமா? அதனால நான் நடத்துறேன். மடியில கனமில்ல, வழியில பயம் இல்ல, நான் நீதிமன்றத்தை சந்திக்கிறேன். அப்ப நீதிபதி அவருடைய சேர்ல சொன்னார், இந்தியாவிலேயே வழக்கை ஒரு தலைவர் வழக்கை நடத்துகிறார் என்று சொல்லுகின்ற ஒரே நபர் உங்களுடைய தலைவர் சொன்னார். அப்படி வழக்கை நடத்தி நிரபராதியின் உங்க முன் நிற்கிறேன். செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு இருக்குது, பேசுனீங்க அசிங்கமா போய் ரோட்டில் நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்கேன். முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லா ஆட்டமும் தெரியும். தேம்பா நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிமா செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இந்த அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோட கூட்டு சேர்ந்து சதி செய்யறன்னு எனக்கு தெரியும். அதனால ஜாக்கிரதையா நீங்க பேசணும். ஆனா ஆட்சி மாறும், காட்சி மாறும். ஆட்சி மாறுகின்ற பொழுது நீ தாக்கு பிடிக்க முடியும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எப்படிப்பட்ட ஆள்னு நல்லா தெரியுமில்ல. எங்காச்சும் சவுண்ட் கொடுத்து பேசினா கிட்ட கூட போக மாட்டார், போவாரா? ஏய், நான் அண்ணா திமுகவில் என்னுடைய ஏரியாவில் இப்ப கூட நாடாளுமன்றத்தில் 45,000 ஓட்டு கூடுதலாக வாங்கியிருக்கிறேன். 10வது முறை நிற்கிறேன். 10வது முறை நின்று 45,000 ஓட்டு. 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 9வது முறை நிற்கும் போது 10வது முறை நிற்கும் போது 94,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறேன். இப்ப நடக்கிற தேர்தல் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பேன். உன்னால சவால் விட முடியுமா? மக்களிடத்துல அன்பு, குடும்பத்தில் ஒருவனை என்ன பார்ப்பாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்னை ஒரு குடும்பத்தில் ஒருவனாக பார்த்து என்னுடைய தொகுதி வாக்காளர் மக்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. மக்கள் நான் நீதிபதியா அந்த அந்தஸ்துல பார்க்கிறேன். என்னுடைய மக்களை நீதிபதி அந்தஸ்துல பார்க்கிறேன். உன்னுடைய மக்களை அடிமையா பார்க்கிறேன். உன்னுடைய மக்களை அடிமைத்தனமா வச்சிட்டு இருக்கிற. எங்களுடைய ஒன்றியச்சால், நகரச்சால், பேரூராட்சியால் தனி சுதந்திரமா செயல்படுவாங்க. யாருடைய கட்டுப்பாட்டிலும் கிடையாது. இங்க அப்படியா இருக்குது? சில ஒன்றியச்சால் இப்பதான் உங்ககிட்ட போட்டோ எடுக்கிறேன். எப்படி பொதுச் செயலாளர்கிட்ட இப்பதான் போட்டோ எடுக்கிறேன்னா எப்படி கட்சி வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு மோசமான ஆளு, கொடுமையான ஆளு. பச்சையா பேச ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய பதவி இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்களே, நான் எப்பேற்பட்டவனு உனக்கு தெரியாது. என்னுடைய முகம் ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை. எதுக்கும் துணிஞ்சுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஏதை பத்தி கவலைப்படாதவன். திரு ஸ்டாலினுடைய எதிரே விரல் விட்டு ஆட்டுவேன். என்னுடைய கேள்விக்கு அவரே பதில் சொல்ல முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய கட்சி, இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளை மாதிரி நாம் இருக்கிறோம். இப்ப ஏற்பட்ட கட்சியை உடைக்க எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. நீ அதுக்கு எவ்வளவு துணை போன எல்லாமே தெரியும். தெரிஞ்சு உன்னை நான் வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா